நீ நான் காதல் சீரியலை பொறுத்தளவு நாளைய எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அபி விக்னேஷ் இவங்களோட கல்யாணம் நின்று போச்சு அப்படிங்கிறது இன்னும் எபிசோடில் தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. அதே டைமில் பாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அபியை ராகவ் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துகிறாங்க. இங்கே அபியோட அப்பா அம்மாவும் வேறு வழியே இல்லை. ஏன்னா 2 தடவை தன்னோட பொண்ணோட கல்யாணம் நின்று போச்சு இல்லையா. இதுக்கப்புறம் அபிக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அபியோட வாழ்க்கை இதுக்கப்புறம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ராகவை நம்ம பாட்டி தாலி கட்ட சொல்கிறாங்க. ஆனால் ராகவ் இருந்துக்கிட்டு இப்போ அபியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இல்லையா. அதனால் வந்து இவ ரொம்ப தப்பானவ, இவளை பற்றி உங்களுக்கு தெரியாது, இவளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ராகவ் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. சுந்தரியும் சேர்ந்துக்கிட்டு ராகவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டி திடீர்னு நம்ம ராகவோட அம்மாவை இழுத்து விடுறாங்க. இதுவே உன்னோட அம்மா வசுந்தரா இந்த இடத்துல இருந்து இப்படி சொல்லியிருந்தா நீ தாலி கட்டியிருப்பல்ல அப்படின்னு அம்மா பேரை சொன்ன உடனே நம்ம ராகவால் ஒன்றுமே பண்ண முடியலை. ஸோ நம்ம ராகவும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்றாரு. ஏற்கனவே அபியோட அப்பா அம்மா பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தால் போதும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ என்ன தான் அபி வேணாம்னு சொன்னாலும் அவங்க அப்பா அம்மாவுக்காக அபியும் சம்மதிச்சு தான் ஆகணும். ஆக மொத்தத்தில் இந்த கல்யாணம் நடக்க போகுது.